ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். முதல் பாசுரத்தை அனுபவிப்போம். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐய நுண் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அணங்கதேவா உய்யுமாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிச் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. நம் கோதா நாச்சியார் 30 நாளும் வைகரையில் எழுந்து குளிர நீராடி பக்தி ஸ்ரத்தையோட பாவை நோன்பு அனுஷ்டிச்சா. கண்ணன் வந்து கைப்பிடிப்பான்னு எதிர்பார்த்தா. மார்கழி மாசமா இருக்கிறதுனால அவன் வரலையோ, தை பிறந்தா வழி பிறக்கும்னு நினைச்சா. அப்பவும் அவன் வரல. இன்னும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலையான்னு எல்லாரும் வந்து பெரியாழ்வார விசாரிச்சாளாம். பாவை நோன்பெல்லாம் பண்ணினாடே உன் பொண்ணு அப்படின்னு கேட்டார்களாம். இனி சும்மா இருக்கக்கூடாதுன்னு மாசி நோன்பை தொடங்கிட்டாளாம். தையொரு திங்களும், தை மாசம் முழுக்க மாசியில பாதி நாள். திங்கள் அப்படின்னா மாதம்னு ஒரு அர்த்தம், சந்திரன்னு ஒரு அர்த்தம். சந்திரனுடைய சஞ்சாரத்தை கொண்டு மாதம் குறிக்கப்படுறதுனால மாதத்துக்கும் திங்கள்னு பேர். தரை விளக்கி, தரையை நன்னா சுத்தமா பெருக்கி நீர் தெளிச்சு கோலம் போட்டதை சொல்றா. தன் மண்டலம் இட்டு, மண்டலம் அப்படின்னா இங்க கோலத்தை குறிக்கும். புள்ளி வச்ச கோலம், பூக்கோலம், படிக்கோலம் இப்படின்னு விதவிதமான கோலங்கள். ரங்கோலியினாலையும் கோலத்தை போட்டாளாம். போட்டு அந்த தெருவையே அலங்கரிக்கிற மாதிரி கோலம் போட்டார்கள். இவள் மட்டும் இல்ல, இவளுடைய தோழிகளும். ஐய நுண் மணல் கொண்டு தெருவணிந்து, தெருவில் கல்லு முள்ளுலாம் இருந்தா நடக்க சிரமமா இருக்குமே மன்மதனுக்கு. அவன் அழகு தெய்வமாச்சே, பாதங்கள் நோகுமேன்னு அவன் வர பாதையில நுண்ணிய மணலெல்லாம் பரப்பி வச்சிருந்தாளாம். அழகினுக்கு அலங்கரித்தான் அனங்கதேவா, அனங்கதேவனான மன்மதன் வரணும்னு தெருவோட 2 பக்கமும் அழகா மலர்கள், செடி கொடிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாளாம். உய்யுமாங்கலோ அப்படின்னா தான் உஜ்ஜீவிக்கும்படி ஆகணுங்கிற ஆசை. கிருஷ்ண பக்திக்காக, அவனோட பிரீத்திக்காக இந்த நோன்பை அனுஷ்டிக்கிறா ஆண்டாள். உன்னையும் உம்பியையும் தொழுதேன் அப்படிங்கிறா. காமனை பூஜிக்கிற போது அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு சாமன் அப்படின்னு பேரு. அவனையும் பூஜிக்கணுமா. நம்மளுடைய ஷாமளன் தான் அந்த சாமன்கிற பெயர்ல இருக்கானோ என்னவோ தெரியலன்னு சொல்லுவா. அந்த சாமன் எந்த வடிவத்திலையும் வருவானா. யாரு? ஷாமளன் தான். எந்த வடிவத்தில் வேணாலும் வந்துடுவான். அதுவும் இவாளோட பூஜைய எப்படியாவது ஏத்துக்கணும்னு வந்துடுவானா அவன். இதுக்கு இந்த இடத்துல அவனுடைய குறும்ப அழகா நம்முடைய கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஒரு கதையா சொல்றார். கோகுலத்துல ஒரு பாட்டி இருந்தா. இவளுக்கு காளி உபாசனை, இவளுக்கு காளி பிரத்யக்ஷம், அடிக்கடி காளி ஆவேசமும் வருமா இவளுக்கு. இவளுடைய நாட்டு பெண்ணுக்கு கண்ணனோட சிநேகம், கண்ணனை தான் இவள் வழிபடுவா. அதனால அந்த பாட்டிக்கு ரொம்ப கோபம், இவள் கண்ணனை போய் வழிபடுறாளே அப்படின்னு. பாட்டிக்கு தெரியாம கண்ணனும் என்ன பண்ணுவானா, இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு வருவானா. இந்த மாமியார்கிட்டையும் இந்த கண்ணனுக்கு கொஞ்சம் பயம். ஒரு நாளைக்கு என்னாச்சு அப்படின்னாக்க, அவளோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த பாட்டி உள்ள வந்துட்டா. பாட்டியை பார்த்த உடனே கண்ணன் என்ன பண்ணினான்னா, கொண்டை போட்டுட்டு இருந்தான் இல்லையா அழகா, அந்த கேசத்தை அப்படி விரிச்சு விட்டுண்டு எங்கேந்தோ ஒரு சூலத்தை எடுத்துன்னு வந்து கையில பிடிச்சுண்டு காளி மாதிரி நின்னுட்டான். உடனே அந்த பெண்ணு என்ன பண்ணா, இந்த காளிய பூஜை பண்ணினா. ஆஹா, என் நாட்டு பெண்ணுக்கு எவ்வளவு பக்தி அப்படின்னு சந்தோஷப்பட்டா அந்த பாட்டி. அக்கம் பக்கத்துல உள்ளவாக்கிட்டையும் என் மருமகள் காளி பூஜை பண்றான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுண்டாளாம். பாட்டி அண்ணன்ட்ட போன உடனே என்ன பண்ணா தெரியுமா, இந்த கண்ணன் கொண்டைய போட்டுட்டான். திருப்பி முரளியை எடுத்து கையில எடுத்துட்டான். கோபாலனாவே இந்த கோபிகையோட கொஞ்சி விளையாடின்னு இருந்தான். இப்படி சமயத்துல அந்தந்த தெய்வமாகவும் ஆகிடுவான். பூஜையை ஏற்பான்னு சொல்வார் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். வெய்யதோர் தழலுமிச் சக்கரக்கை, வெம்மையான அக்னியை கற்கிற சக்கரம் கையில வச்சுட்டு இருக்கான். அது வந்து மாற்றார்னா விரோதிகள். அவ வந்தானா அந்த சக்கரம் அக்னியை போல எரிக்கும். ஆனா பக்தர்கள் அப்படின்னா கையில வச்சிருக்கிற சக்கரம் ஒரு தீபம் ஏற்றின மாதிரி பிரகாசிக்குமா. அந்த பிரகாசத்துல அவனுடைய திருமுக மண்டலம் ஜொலிக்கிறத நன்னா நம்மளாம் சேவிக்கலாம். இவ்வளவும் பண்ணி
காமனை தொழுதது எதுக்கு அப்படின்னா வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு முடிச்சுட்டா ஆண்டாள் இந்த பாசுரத்தை. இந்த காமனுக்கு வேங்கடவனை இங்க வரவழைக்க சாமர்த்தியமே கிடையாது. அதனால அவனுக்காக என்ன விதி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பரம பக்தர்கள் தப்பி தவறி எந்த கோவிலுக்காவது போனா கூட அவ வாயில அவளுடைய சரண்ய தெய்வமான ராதே கிருஷ்ணா, சீதாராம், ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு தான் வாயில வரும். பரம பக்தனான துருவனுக்கு குபேரன் பிரத்யட்சம் ஆயிட்டான். யமதர்மராஜன் வந்தா எல்லாருமே பயப்படுவா. சத்தியவான் சாவித்திரியை போல சம்பாஷணை பண்ணிட்டு கூடவே போக யாருக்கு துணிச்சல் இருக்கு? குபேரனை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டு என்ன கேட்பா? என்னுடைய கஜானா நிரம்பணும் அப்படின்னு தானே கேட்பா. ஆம்ஹி ஹரிதாச குபேர பாண்டாரி அப்படின்னு விவேகம் எத்தனை பேருக்கு இருக்கும் தெரியாது. ஆனா துருவன் குபேரன் கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? ஹரிபக்தியை குடு அப்படின்னு தான் பிரார்த்திச்சானான். எந்த தெய்வத்திடமும் வேண்டுவது நந்தகுமாரன் கிட்ட பிரேமையை குடு அப்படின்னு தான். ஆத்து வாசல்ல ஐயனோ பிடாரியோ இல்ல மாரியம்மனோ இப்படி ஏதாவது ஒரு தெய்வம் வந்ததுன்னா நைவேத்திய தட்டை நம்ம கொடுத்தா பரவஸ்துங்கிற புத்தி வந்துடுத்து அவளுக்கு வந்துடாதான். இது காளி, என்னுடைய பரவஸ்துவான நாராயணன் அவளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு வருமா. பொதுவா எதையுமே அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார்கள். தேவதைங்கிற ஒரு ஸ்தானம் அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா? ஏன் பசுவை கண்டா கூட பிரதட்சணம் பண்ணணுமா? புண்ணிய தீர்த்தங்களை பூஜிக்கணுமா? அரச மரத்தை சுத்தணுமா? கருடனை பார்த்தா கன்னத்துல போட்டுக்கணும். இத்தனையும் நாம் அனுஷ்டிக்கிறோமே. அதே மாதிரிதான் மாசி நோன்புங்கிற பெயர்ல மன்மதனை பூஜை பண்ணாலும் வேங்கடவனுக்கே என்னை விதிப்பாயாகன்னு நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்லிட்டா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.